ஃப்ரெண்ட்ஸ் அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா காஃபி கேட்குறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு இருக்காங்க. அப்போ மலர்கிட்ட பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "சுகர் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஃபிய எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க மலரு. ராகவன் பார்த்தீங்கன்னா, வாயில வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, "போ" அப்படின்னு சொல்லிட்டு துப்பிர்றாங்க. இத பார்த்து பார்த்தீங்கன்னா, மதி டென்ஷன் ஆகுறாங்க. "என்னடா இது காப்பி கசக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்பா சுகர் போடலப்பா, காப்பினா கசக்க தான் செய்யும்" அப்படின்னு சொல்றாங்க. "போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்றாங்க. அப்போ பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "அப்பா உங்களுக்கு சுகர் போட்டு டீ, காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு காஃபியே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி சாப்பாடு எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன குருமா மட்டும் தான் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "இப்ப நீங்க டாக்டர் சொன்ன மாரி டயட்ட ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிடும்போது இது வேணும், அது வேணும்னு சொல்லி கேட்டா என்ன பண்றது? அந்த மாரி பிபி, கொலஸ்ட்ரால் அதிகமா தான் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இத கேட்ட ராகவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு, "டேய் பாக்கியராஜ், நான் அவகிட்ட எதுவும் பேசல. அவள பேச வேணாம்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாக்டர் என்ன டாக்டர் படிச்சிருப்பானோ, இருக்கிற பிரச்சனைக்கு வைத்தியம் பாருன்னு சொல்லிட்டு போனா, என்ன சாப்பாட கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் இப்ப டாக்டருக்கு படிச்சானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் டாக்டர் மேல கோவப்படுறாங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "அப்பா நம்ம சாப்பாடு கண்ட்ரோல்ல எடுத்துக்கினா தான்ப்பா, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை கண்ட்ரோலா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.